ஆங்கிலம் கற்பது எளிது. இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னா, லேர்னிங் இங்கிலீஷ் இஸ் ஈஸி. லேர்னிங்னா கற்றுக்கிறது, இங்கிலீஷ்னா ஆங்கிலம், ஈஸின்னா எளிது. நெக்ஸ்ட் வேர்ட் பார்க்கலாம். என்ன நடந்தது? இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னா, வாட் ஹேப்பன்டு. அதாவது 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. அதை இன்னொருத்தர் வந்து கேட்காங்க, இங்கே என்ன நடந்துச்சு? வாட் ஹேப்பன்டு. இப்போ 2 ஸ்டூடெண்ட் விளையாண்டுட்டு இருக்காங்க கிளாஸ் ரூமில். சார் வந்து இங்கே என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னு கேட்கணும்னா, வாட்ஸ் ஹேப்பனிங். நடந்துக்கிட்டு இருந்தால் வெர்பு கூட ஐஎன்ஜி போடணும். வாட்ஸ் ஹேப்பனிங். நடந்து முடிஞ்சால் வாட் ஹேப்பன்டு. இப்போ டைம் என்னாச்சு அப்படின்னு கேட்போம். அதை இங்கிலீஷில் எப்படி கேட்கணும்? வாட்ஸ் த டைம் நவ். நவ்னா இப்பொழுது, டைம்னா நேரம், வாட்னா என்ன. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். மழை செமையாக பெய்யுதுப்பா, அதான் அதிக மழையாக பெய்யுது. அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்னா, இட்ஸ் ரெய்னிங் ஹெவிலி. இட்ஸ் ரெய்னிங்னா மழை பெஞ்சிகிட்ருக்கு, ஹெவிலினா அதிகமான மழை பெய்யுது, ஃபாஸ்ட்டாக ரொம்ப பெய்யுறதுனால இப்படி சொல்லணும். இடி இடிக்குது, மழை பெய்யும் போது இடி இடிக்கும். அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்னா, இட்ஸ் தண்டரிங். இடி இடிக்குதுன்னா இட்ஸ் தண்டரிங். நெக்ஸ்ட் வேர்ட் பார்க்கலாம். நீங்கள் சொல்வது தவறு. அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? யூ ஆர் ராங். யூ ஆர் ராங். அப்போ நான் சொல்வது சரி அப்படின்னா ஐ ஆம் ரைட். ஐ ஆம் ரைட். நெக்ஸ்ட் வேர்ட் பார்க்கலாம். இங்கே வா அப்படின்னு கூப்பிட்னா கம் ஹியர். ஹியர்னா இங்கே, கம்னா வா. இவர் என்னுடைய அப்பா. அதை இங்கிலீஷில் எப்படி சொல்கிறதுனா, ஹீ இஸ் மை ஃபாதர். ஜென்ஸுக்கு ஹீ வரும், கேர்ளுக்கெலாம் ஷீ வரும். இவங்க என்னுடைய அம்மா அப்படின்னு சொல்லணும்னா ஷீ இஸ் மை மதர். அப்போது ஹீ இஸ் மை மதர்னு சொல்லக்கூடாது. லேடிஸ்க்கெலாம் ஷீ அப்படி யூஸ் பண்ணணும். ஷீ இஸ் மை மதர், ஹீ இஸ் மை ஃபாதர். மழைச்சாரல் அடிக்குது, அதான் தூறல் பெய்கிறது. இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்னா, இட்ஸ் ட்ரிஸ்லிங். இட் இஸ் ட்ரிஸ்லிங். நெக்ஸ்ட் யாராவது இப்போ கேட்பாங்க, அவன் என்ன பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு கேட்பாங்க. அவன் குளிச்சிட்ருக்கான் அப்படிம்பாங்க. அதுக்கு ஹீ இஸ் டேக்கிங் எ பாத் அப்படின்னு சொல்லணும். ஹீ இஸ் டேக்கிங் எ பாத். அவள் குளிச்சிட்ருக்கான்னா ஷீ இஸ் டேக்கிங் எ பாத் அப்படின்னு சொல்லணும். நாம் எதையும் மிஸ் பண்ணிவிட்டு தேடிட்டு இருப்போம். அது இன்னொருத்தங்க நீங்கள் என்ன தேடுறீங்க அப்படின்னு கேட்குறதுக்கு இங்கிலீஷில் வாட் ஆர் யூ லுக்கிங் ஃபார். வாட் ஆர் யூ லுக்கிங் ஃபார். அந்த தெருவில் ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு, அதை ஒருத்தங்க இன்னொருத்தங்கிட்ட போய் கேட்குறாங்க, உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்காங்க. அதை இங்கிலீஷில் டூ யூ நோ. டூ யூ நோ. எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் ஐ நோ எவ்ரி திங். ஐ நோ எவ்ரி திங். எவ்ரி திங்னா எல்லாம், நோனா தெரியும். இந்த நோக்கு ஸ்பெல்லிங் பார்த்துக்கணும். KNOW. நானும் நம்பலப்பா அப்படின்னு சொல்லுவோம். அதை இங்கிலீஷில் ஐ டோன்ட் பிலீவ். ஐ டோன்ட் பிலீவ். பிலீவ்னா நம்புறது, டோன்ட்டுன்னு இருக்குது, ஸோ நம்பவில்லை. நெகட்டிவ் சென்டென்ஸ். ஐ டோன்ட் பிலீவ்னா நான் நம்பவில்லை. அவர் நம்பகமானவர் அல்ல, அதாவது நம்மகிட்ட ஒன்று சொல்லிட்டு வேறவே செஞ்சிட்ருப்பாங்க. அதுக்கு இங்கிலீஷில் ஹீ இஸ் நாட் ரிலையபிள். ஹீ இஸ் நாட் ரிலையபிள். ரிலையபிள்னா நம்பகமான, நாட் ரிலையபிள்னா நம்பகமானவர் அல்ல. சின்ன பிள்ளைங்க இங்கேயும் அங்கேயுமா ஓடிட்டுருப்பாங்க. அதை ஏய் பாப்பா இங்கேயும் அங்கேயும் ஓடாத அப்படின்னு சொல்லுவோம். அதை இங்கிலீஷில் டோன்ட் ரன் ஹியர் அண்ட் தேர். டோன்ட் ரன் ஹியர் அண்ட் தேர். ஹியர்னா எங்கே, தேர்னா அங்கே, ரன்னா ஓடுறது, டோன்ட் ரன்னா ஓடாத. ஸோ டோன்ட் ரன் ஹியர் அண்ட் தேர்னா இங்கேயும் அங்கேயும் ஓடாதே. நான் இப்போ சந்தைக்கு போகிறேன் அப்படின்னா இங்கிலீஷில் ஐ ஆம் கோயிங் டு த மார்க்கெட். கடைக்கு போகிறேன்னா ஐ ஆம் கோயிங் டு த ஷாப். இல்லைனா ஐ ஆம் கோயிங் டு த ஸ்டோர் அப்படின்னு சொல்லலாம்.